லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்க. வணக்கம், உங்கள் சீனிவாசன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கம்மி ரேட்டு குறைச்சி பண்ணி காங்கிரீட் வீடு நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இப்போ அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா நிறைய கூலிங் தரக்கூடிய வகையில் நிறைய பதிவுகள் நம்மளுடைய வீடியோவில் வழியாக ஃபுல்லாக போட்டிருக்கோம். உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்குன்னு நம்ம நம்புகிறோம். இப்போ அதே வரிசையில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த காங்கிரீட் வீடு நம்ம பண்ணுறோம் பார்த்தீங்களா, இதே ஸ்டைலில் இதே சட்ரிங்கி இதே பாக்ஸு இதே முறையில் இப்போ இன்னும் நம்ம கொஞ்சம் வேஸ்ட்டுன்னு தூக்கி போடக்கூடிய அந்த பொருளை வச்சு நம்ம இன்னும் நிறைய வீடுகள் ஒவ்வொன்றும் நம்ம பதிவுகளில் சொல்லிகிட்ருக்கோம். இப்போ அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பழைய ஓடெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கம்மி ரேட்டில் நிறைய நண்பர்களுக்கு கிடைக்கும். இப்போ நிறைய நண்பர்கள் அவங்களதே சொந்த ஓடெல்லாம் தெரிஞ்சவங்க இடத்துல அந்த மாதிரி பார்க்கக்கூடிய வகையில் நிறைய இந்த பழைய ஓடுங்கள் எல்லாம் நிறைய கிடைக்கும். இப்போ அந்த ஓடுங்களை வச்ச கூட நம்ம தாராளமாக இதே மாதிரி நம்ம இது காங்கிரீட்டு வாழை ஊற்றுறோம். அப்போ நம்ம அந்த ஓடு உடைச்சி போட்டு பொடியாக உடைச்சி இப்போ ஜல்லி 2 தட்டுனா அந்த ஓடு 2 தட்டு, மண் 3 தட்டு, சிமெண்ட் 1 தட்டு ஃபுல்லாக நம்ம மிக்சர் மிஷினில் கலக்கி வாளுக்கு ஊற்றிக்கலாம். உங்களுக்கு பில்லர் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக லிங்க்கு கம்பி எல்லாத்துக்குமே லிங்க்கு கொடுத்து நான் இதில் எப்படி நம்ம பண்ணுறோமோ அதே முறையில் நம்ம அந்த வீட்டுக்கும் நம்ம அந்த ஓடு உடைச்சி போட்டு பண்ணுறத அந்த வீட்டுக்கும் பண்ணிக்க முடியும். ஏன்னா ஒரே ஸ்டைலில் தான் இதில் நிறைய பதிவுகள் நம்ம சொல்லிகிட்ருக்கோம். மண் பிளாக் சொல்லியிருக்கோம், இன்றைக்கி பார்த்திங்கன்னா காங்கிரீட்டு சொல்லியிருப்போம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு செங்கல் பொடியாக உடைச்சி போட்டு பண்ணுறது சொல்லியிருப்போம். அதே வரிசையில் நம்ம ஒரு கொட்டாங்குச்சி வச்ச கூட நம்ம உள்ள நம்ம ஹீட்டை தடுக்கக்கூடிய வகையில் நம்ம அந்த மாதிரி பதிவுகள் நிறையா பண்ணியிருப்போம். அதே மாதிரி பிவிசி பைப்பு உள்ளுக்குள்ளே விட்டு ஹேர் விடுறதன் மூலிமா ஹீட்டு குறையணும்னு சொல்லி அந்த மாதிரியும் சொல்லியிருக்கோம். அதே வாட்டரை விடலான்னு சொல்லியிருப்போம். நிறைய பதிவுகள் நம்மளுடைய சேனல் வழியில் நிறைய நம்ம ஒரு கம்மி ரேட்டில் வச்சு குறைஞ்ச ரேட்டில் வச்சு வேஸ்ட்டுன்னு தூக்கி போடக்கூடிய அந்த பொருளை வச்சு நம்ம வீடு தாராளமாக இந்த மாதிரி காங்கிரீட் வீடு தாராளமாக ஓடு உடைச்சி போட்டு நம்ம தாராளமாக பண்ணுறதன் மூலிமா ஹீட்டுன்றது வெப்பத்தை உங்களுக்கு முழுமையாக வெளியிலேருந்து உள்ளுக்குள்ளே கடத்தாது. ஏன்னா அந்த வகையில் பார்த்திங்கன்னா இது உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டானதாக இருக்கும். ஏன்னா நம்ம ஒவ்வொரு முறையும் நம்ம இந்த பதிவுகள்லாம் நம்ம கொடுத்துட்ருக்கோன்னா பார்த்திங்கன்னா இப்போ இந்த இதில் பார்த்திங்கன்னா நம்ம காங்கிரீட் ஊற்றுறதோட முடிஞ்சு போச்சுங்க. பூச்சி வேலைன்றது இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா டோட்டலாக பார்த்திங்கன்னா எல்லாமே பக்காவாக இருக்கும். அந்த வயரிங் பாக்ஸாக இருக்கட்டும், கம்பி லிங்க் பண்ணி கட்டி சட்டரிங்க ஊற்றுறதா இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும். இப்போ நம்ம இந்த சைடில் என்ன வைக்கிறோம்னா சமையல் கட்டு போடுறதுக்கோசரம் நம்ம பெண்டிங்கில் வச்சுருக்கோம். லாப்ட்டு சன்ஸை அடித்து அடுப்பு வைக்கிறதுக்கான அந்த இது பண்ணிவிட்டு நம்ம ஒர்க்கை எல்லாமே ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் நம்ம நிறைய வீடியோக்களில் கொடுப்போம். இன்னும் நல்ல பதிவுகள் எல்லாம் உங்களுக்கு நல்லா பெஸ்ட்டாக கொடுப்போம். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி நம்ம அமைக்கிறதன் மூலிமா பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த கூலிங்ன்றது நல்லாவே உங்களுக்கு வரும். ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த மாதிரி சீப்பான பொருளை வச்சு தாராளமாக பண்ணிக்க முடியும். அதனால தான் ஒவ்வொரு முறையும் நம்ம இன்னும் எப்படி ஒரு குறைஞ்ச ரேட்டில் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு முயற்சியில் நம்மளுடைய சேனலில் வழியாக நிறைய வீடியோக்கள் உங்களுக்கு ஒவ்வொன்றும் நம்ம கொடுத்துட்டே இருப்போம். ஃபுல்லாக நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு ஒரு பயனுள்ள யாருக்கோ ஒருத்தருக்கு இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க. இப்போ அதில் யாருக்கோ ஒருத்தர் இதை எடுத்து பயன்படுத்திக்குவாங்க அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் நம்ம இந்த பதிவுகள்லாம் ஒவ்வொன்றும் உங்கள்கிட்ட நம்ம ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா இது மாதிரி அமைக்கிறதன் மூலிமா பார்த்திங்கன்னா நல்ல வீடும் ஸ்ட்ரென்த்தாக இருக்குங்க, உறுதியாகவும் இருக்கும். இப்போ நம்ம கல்லில் கட்டும்போது கூட அங்கங்கே போல் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது ஊற்றும் போது எல்லாமே ஒரே அச்சாக ஒட்டுது. நம்ம பிரிக்ஸில் வச்சு கட்டினாலும் சரிங்க, எதை வச்சாலும் அது லாக்கிங் தானே தவிர அது ஒன்றோட ஒன்று ஒட்டாது. இன்டர்லாக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி டைப்பில் தான் இருக்கும். ஆனால் இது பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரே அச்சாக வரும். இப்போ செங்கல் இப்போ நம்ம செங்கல் கட்டுறோன்னா கூட செங்கல் கட்டுறதுக்கு திரும்ப அது பிளாஸ்டிங் பண்ணுற பீ சாண்டு வேணும், சிமெண்ட்டு வேணும். அப்போ அதுக்கு பூசுறதுக்கு மேஸ்திரி கூலி ஒரு 10க்கு 10 ஒரு மேஸ்திரி பூசுவாங்க. அந்த கூலி அதுக்கு அவங்களுக்கு சித்தாள். இப்போ இதெல்லாம் நம்ம இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஊற்றுறதோட நமக்கு முடிஞ்சு போயிடுது. அதனால திரும்ப நம்ம பூசுகிற வேலைன்றதுனால தான் உங்களுக்கு நல்ல ஒரு செலவு ஃபுல் அண்ட் ஃபுல்லு இதில். அதனால தான் நம்ம குறையுதுன்னு நம்ம ஒவ்வொரு முறையும் நம்மளுடைய சேனலில் பதிவு பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நம்ம அப்படி இது மாதிரி பண்ணும்போது நம்ம டேரெக்டாக பட்டி பார்த்துட்டு உங்களுக்கு சாதாரணமாக நீங்கள் உங்களுக்கு வசதிக்கு ஏற்ப நீங்கள் ப்ரேமரில் பிட்மிட் கலந்து அடிக்கிறவங்களும் அடிச்சுக்கலாம் கொஞ்சம் கம்மி ரேட்டில். இல்லை நம்மக்கிட்ட வசதி இருக்குது கொஞ்சம் நல்ல பெயிண்டிங்கு போடுறனாலும் போய்க்கலாம். இப்போ இதிலே பார்த்தீங்கன்னா டேம் ப்ரூஃபெல்லாம் அவுட்டரில் கொடுத்துட்டனாலும் சூப்பராக இருக்கும். எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த வெப்பத்தை உள்ளுக்குள்ளே முழுமையாக கொஞ்சம் கடத்தாது, நல்லாவே இருக்கும். இப்போ இந்த காங்கிரீட் வீடே கூட அமைக்கிறீங்கன்னா கூட அதில் இந்த மாதிரி டேம் ப்ரூஃபெல்லாம் நம்ம அடிக்கலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ரிப்ளேட் பண்ணும் ஹீட். அதுக்குன்னே நிறைய பெயிண்ட்டுகள்லாம் அட்வான்ஸாக இப்போ நிறைய வந்துருச்சு. அந்த ஹீட்டை குறைக்கக்கூடிய வகையில் நிறைய
டெக்னாலஜி பெயிண்ட்டுகள் நிறைய வந்துருச்சு. ஏன்னா இன்னும் நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆணி அடிக்க முடியுமா நிறைய நண்பர்கள் நம்மக்கிட்ட கேட்டுருக்காங்க. தாராளமாக உங்களுக்கு என்ன பண்ணணுமோ பண்ணிக்கலாம். எல்லாம் காங்கிரீட் பீட்டு இருக்குங்க, மிஷின் போட்டுவிட்டு ஃபுல்லாக நீங்கள் உள்ள இது நிட்டிங்கன்னா அதுக்கு ஒரு புஷ் இருக்குது. அதை வச்சு நீங்கள் அடிச்சு விட்டுட்டு ஆணி வேணாலும் அடிச்சுக்கலாம், ஸ்க்ரூ வேணாலும் ஏற்றிக்கலாம். உங்களுக்கு அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அதுக்கு தகுந்த நம்ம காங்கிரீட் பீட் போட்டுட்டு குறைஞ்சிட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ ஸ்க்ரூ பண்ணுறீங்களா, எது வேணாலும் பண்ண முடியும். இப்போ ஏன்னா ப்ளம்பிங்காக இருக்கட்டும், வாட்டர் லைனாக இருக்கட்டும், உள்ளுக்குள்ளே கன்சல்ட்டிங்கு கொடுக்குறோம், பாத்ரூம்பு கொடுக்குறோம், இந்த மாதிரி ஒயரிங் லைனு கன்சல்ட்டிங்காக கொடுக்குறோம். அந்த மாதிரி இப்போ நம்ம எவ்வளோ தான் நம்ம வீடு நம்ம புதுசாக கட்டிட்டு திரும்பவும் மிஷினை வச்சு கட் பண்ணி விட்டு உளியை வச்சு டம்முன்னு அடித்து வீட்டு அதிர்வுகள் ஏற்படுத்தி அதுக்கப்புறம் நம்ம பூசி டச்சப் பண்ணாலும் அது டச்சப் தான். எவ்வளோ தான் அதுனாலும் அதுக்கு இப்போ நிறைய அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கிராக் வந்துடும். அதுக்குன்னு ஒரு வலை வாங்கி இதுன்னு சொல்லியிருப்பாங்க. நிறைய வலை அடித்து அதுக்கு மேலே பால் அடித்து அந்த வலையை ஒட்டி விட்டுட்டு அதுக்கு மேலே பூசுங்க, கிராக் வராது. இந்த பைப் லைன்லாம் இப்போ அதுபோல் இதெல்லாம் நம்ம வலை வாங்குறதுக்கு எதுவுமே தேவையில்லைங்க. டைரெக்டாக வச்சு ஊற்றிட்டாங்க, ஒன்றும் பண்ணாது. அதில் கிராக்கும் வராது, எதுவுமே வராது. திரும்ப உடைக்கிறோன்னா அந்த அளவுக்கு உறுதியாக இருக்கும். நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கும் அந்த கட்டடம். அதனால தான் நம்ம ஒவ்வொரு முறையும் இந்த பதிவுகள் நம்மளோட சேனல் வழியாக எல்லாமே நம்ம கொடுத்துட்ருக்கோம். இது யாருக்கோ ஒருத்தருக்கு ஒரு பயனுள்ள வகையில் இருக்கணும். இது யாராச்சும் எடுத்து அமைக்கணும்னு நினைக்கிற நண்பர்கள் கூட எந்த மாவட்டமாக இருந்தாலும் சரிங்க, நீங்கள் எங்களுக்கு ஒரு சைட்டை கொடுங்க. நாங்கள் ஒரு சைட்டு கொடுக்குறது மூலிமா நாங்கள் எப்படி பண்ணுறோன்ற அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு ஏழ்மையான முறையில் எடுத்துகிட்டு போய் மக்களுக்கு இது சேர்க்கணும். இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சாதாரண தொழிலாளி கூட, ஒரு சிம்பிளான ஒரு தொழிலாளி கூட இதை எடுத்து பண்ண முடியும். ஏன்னா பில்லர் நிப்பாட்டுறதுக்கு மட்டும் ஒரு நண்பர்கள் ஒரு மேஸ்திரி வச்சு தூக்கு பார்க்குறதுக்கு பிடிக்கிறதுக்கு அவர் மட்டும் ஒரு ஆள் வச்சுக்கிட்டா போதுங்க. நீங்கள் 10 சதுர வீடாக இருந்தாலும் சரி, 12 சதுர வீடாக இருந்தாலும் சரி, 20 சதுர வீடாக இருந்தாலும் சரி, ஒரு கம்மி ஷட்டரிங் பாக்ஸ்லேயே இன்றைக்கி 2 மேஸ்திரி வேலை செய்கிறது ஒரே மேஸ்திரி பார்த்துட்டு போயிடலாம். ஏன்னா கட்டுற வேலையிலே அப்படி பார்க்குறோன்னா அந்த பூச்சி வேலையும் கூட வரதுனால அப்போ 4 மேஸ்திரி, ஒரு மேஸ்திரி வேலை செய்கிறது கிட்டத்தட்ட 3 மேஸ்திரி மேலே வேலை நமக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். அப்போ அந்த மாதிரி ஒரு வகையில் ஈஸியாக உங்களுக்கு அமைச்சிக்க முடியும். ஏன்னா அதனால தான் நம்ம முழுக்க இந்த பதிவுகள்லாம் எல்லாம் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். நம்மளோட சேனல் வழியாக எல்லோரும் ஒரு தரமான வீடு அமைச்சிக்கணும், அதுவும் குறைஞ்ச ரேட்டில் அமைச்சிக்கணுன்றது தான் நம்மளோட முயற்சி. அதனால தான் எல்லாம் இந்த பதிவை நம்ம பதிவிட்டுருக்கோம். இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்க.